2007 310 to யூமா. பொண்டாட்டி பசங்கன்னு ஒரு சோகமான வாழ்க்கையை வாழ்ந்துகிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ கிறிஸ்டியன் பெல். பேங்க்ல வாங்கின கடனுக்காக வீட்டை வேற காலி பண்ணணுமா அப்படின்னு பொண்டாட்டி கிட்ட புலம்பிக்கிட்டு இருக்காரு. பணத்துக்காகவும் ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் பேங்குக்கு போற பணத்தை கொள்ளடிச்சு பல கொலைகள் பண்றான் நம்ம வில்லன் ரசல் குரோ. கொலையும் அடிப்பான், போலீஸுக்கு துப்பும் கொடுப்பான். ஒரு ஹோட்டல்ல பொண்ணு கூட அப்படி இப்படி இருக்கும்போது போலீஸ் இவனை சுத்தி வளைச்சு பிடிச்சிட்டாங்க. இவனை இங்க வச்சிருந்த இவனோட ஆளுங்க தேடிக்கிட்டு வருவாங்கன்னு இவனை எப்படியாவது யூமா நீதிமன்றத்தில் ஒப்படைக்க ட்ரை பண்றாங்க. ஆனா போலீஸ்காரனுங்க கம்மியா இருக்காங்க. உடனே நம்ம ஹீரோ கிறிஸ்டியன் பெல் இவனை சேஃபா கொண்டு போய் ட்ரெயின் ஏத்தி விட்டா $200 பணம் கிடைக்கும்னு களத்துல இறங்குறாரு. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ கிறிஸ்டியன் பெல் 3:10க்கு போற யூமா ட்ரெயின்ல இவனை ஏத்தி விட்டாரா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. இதுல யார் ஹீரோ யார் வில்லன்னு எனக்கே தெரியல. கிளைமேக்ஸ்ல வில்லனை ஹீரோவா காமிச்சு அந்தர் பண்ணிட்டாங்க. ஒரு வெறித்தனமான படம் பார்க்கணும்னா இந்த படத்தை பாருங்க. தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே வேற மாதிரி. IMDb ரேட்டிங் 7.7, நம்ம ரேட்டிங் 8.4. 310 to யூமா, நல்லவனுக்கு வில்லாதி வில்லன். 1995 ரிலீஸ் ஆன பார்ன் டு பி வைல்டு. காட்டுக்குள்ள குழந்தை குட்டியோட ஜாலியா இருக்கிற கொரில்லா குடும்பத்தை ஒரு பணக்கார மொட்டத்தலையன் கொரில்லா குடும்பத்தை கடத்தி வியாபாரம் பண்றான். ஒரு பக்கம் நம்ம ஹீரோ ஸ்கூலுக்கு கூட போகாம அடிக்கடி ஜெயிலுக்கு போய் குடும்பமானதை வாங்குறான். என்னதான் இவனோட அம்மா இவனை ஜாமீன்ல எடுத்தாலும் பையனுக்கு என்னதான் புதுமதி சொன்னாலும் அவன் கேட்காம ஜாலியா வாழ்க்கையா ஓட்டிக்கிட்டு இருக்கான். இவனோட அம்மா கொரில்லாவுக்கு எடுபடி வேலை செய்யற ஆய நம்ம ஹீரோவையும் இதே கொரில்லாவுக்கு எடுபடி வேலை செய்ய சொல்றான். இவனும் அம்மா பேச்ச தட்ட முடியாம வேற வழி இல்லாம இந்த கொரில்லாவை பாத்துக்கிறான். இந்த கொரில்லா கூட பழக இவன் க்ளோஸ் ஃப்ரெண்டா ஆயிட்டான். ஒரு கட்டத்துல அந்த கொரில்லாவை விடவும் முடியல, விட்டு போகவும் முடியல. திடீர்னு ஒரு நாள் அந்த பணக்கார மொட்டை அந்த கொரில்லாவை தூக்கிட்டு போயிட்டான். நம்ம ஹீரோவும் அவங்கிட்ட இருந்த அந்த கொரில்லாவை தூக்கிட்டு வந்து ஊர் முழுக்க சுத்திக்கிட்டு சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்காங்க. ஒரு போட்டும் இவங்களை போலீஸ் தேடுது, இன்னொரு பக்கம் அந்த மொட்டை தலையன் தேடிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ இவங்க கிட்ட இருந்து அந்த கொரில்லாவை காப்பாத்தி இறுதியாக அதை காட்டுக்குள்ள சேர்த்தானா இல்லையா, இதுதான் படத்தோட கதை. ஆனா கடைசியில தெய்வ மகள் கிளைமேக்ஸை காமிச்சு நம்மளை அழ வைக்கிறாங்க. ஒரு ஃபேண்டசியான படம் பார்க்கணும்னு நினைக்கிறவங்க கண்டிப்பா இந்த படத்தை பார்க்கலாம். தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி ரெண்டுமே ஓரளவுக்கு நல்லா இருக்கு. IMDb ரேட்டிங் 5.1, நம்ம ரேட்டிங் 5. பார்ன் டு பி வைல்டு, தெய்வ மகன். 1995 ஆபரேஷன் டம்போ டிராப். அமெரிக்காவுக்கும் வியட்நாமுக்கும் போர் ஒன்று போயிட்டு இருக்கு. அமெரிக்கா சோல்ஜர் காட்டுப்பகுதியில் இருக்கிற பழங்குடி மக்கள் கிட்ட உதவி கேட்டு அங்கேயே தங்கி வியட்நாம் அட்டாக் பண்ண ரெடியா இருக்காங்க. நம்ம சோல்ஜர் ஹீரோ அங்க போய் மாட்டிக்கிட்டாரு. இந்த டீமோட கேப்டனு நம்ம ஹீரோவை டேமேஜ் பண்ணிக்கிட்டே இருப்பாரு. வியட்நாம் சோல்ஜரை தேடிக்கிட்டு இவங்க அங்க போனா அவனுங்க இவங்கள தேடிக்கிட்டு இங்க வந்து பழங்குடி மக்கள் அடிக்கிறாங்க. ஒரு கடத்துல இந்த ஊருக்கே கடவுளா இருக்கிற யானையை இவனுங்க கொண்டுட்டு போயிட்டானுங்க. உங்களுக்கு உதவி பண்ணனால தான் எங்க யானையை கொண்டுட்டாங்க அப்படின்னு பழங்குடி மக்கள் இவங்களை இங்கிருந்து விரட்டுறாங்க. உடனே கேப்டனே உங்களுக்காக ஒரு யானையை நாங்களே கொண்டு வரோன்னு சொல்லி களத்துல இறங்குறாங்க. கூடவே காம்பல் சோல்ஜர்ஸை வச்சுக்கிட்டு யானையை கொண்டு வந்து சேர்த்தார்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. நம்ம ஹீரோவுக்கும் கேப்டனுக்கும் அடிக்கடி சண்டை வர சீன் எல்லாம் வேற மாதிரி இருக்கும். டிராவல் பண்ணியே படத்தை அந்தர் பண்ணிட்டாங்க. ஒரு தரமான படம். தமிழ் டப்பிங் ரசிக்கும்படியாகவும் சினிமாட்டோகிராஃபி வேற மாதிரி இருக்கு. IMDb ரேட்டிங் 5.2. அது ஏன்னு எனக்கு ஒன்றும் புரியல. ஆனா நம்ம ரேட்டிங் 7.4. ஆபரேஷன் டம்போ டிராப் யானை 2023 ரிலீஸ் ஆன இந்த லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அண்ட் சின்னர்ஸ். ஒரு தீவிரவாத டீம் ஒரு லேடி தலைமையில பாம வைக்கிறாங்க. அதுல குழந்தைங்க மாட்டிக்கிட்டு இறந்து போயிட்டாங்க. தீவிரவாதிகளும் எஸ்கேப் ஆயிட்டாங்க. பணத்தை வாங்கிட்டு கொலை பண்ணிக்கிட்டு இருக்காரு நம்ம ஹீரோ. ஒரு பக்கம் இந்த தொழிலை வேண்டான்னு முடிவு பண்ணி அமைதியா வாழ ட்ரை பண்றாரு. இன்னொரு பக்கம் தீவிரவாதியான அந்த லேடியோட தம்பியை நம்ம ஹீரோ கொலை பண்ணிட்டாரு. அந்த லேடி நம்ம ஹீரோவை கண்டுபிடிச்சு வேட்டையாட பாக்குறா. இதுக்கப்புறம் நம்ம ஹீரோ தீவிரவாதிகளை வேட்டையாட போறாரா இல்லையா, தீவிரவாதிகள் இவரை வேட்டையாட போறாங்களா இல்லையான்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். ஆனா லேகு அடி நடிக்கும். பொறுமையா போய் பொறுமையை ரொம்ப சோதிப்பாங்க. தமிழ் டப்பிங் சினிமாகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.3, நம்ம ரேட்டிங் 5.5. இன் த லேண்ட் ஆஃப் செயின்ஸ் அண்ட் சின்னர்ஸ். தீவிரவாதிகளை வேட்டையாடும் அகிம்சைவாதி. 22 ரிலீஸ் ஆன லைல் குரோக்கடைல். மேஜிக் மேனான நம்ம ஹீரோ எப்படியாவது மேஜிக் ஷோ பண்ணி பணம் சம்பாதிக்க முயற்சி பண்றாரு. ஆனா முடியல. ஒரு பக்கம் பாட்டு பாடி அசத்துற முதலையே கண்டுபிடிக்கிறாரு. அதை கொண்டு வந்து வளர்க்குறாரு. இதை வச்சு ஷோ பண்ண முடிவு பண்றாரு. ஷோவும் பண்றாரு. ஆனா கூட்டத்தை பார்த்த உடனே முதலையால பாட முடியல. அடமானத்துல இருந்த வீடும் போயிடுச்சு. இந்த முதலையை இங்கே இருக்க சொல்லிட்டு பணம் சம்பாதிக்க இவரு வெளியூர் போறாரு. இன்னொரு பக்கம் ஒரு ஃபேமிலி இந்த வீட்டுக்கு குடி வராங்க. இதுக்கப்புறம் அந்த முதலையால இவங்களோட ஒவ்வொரு வாழ்க்கை எப்படி மாறப்போகுது, இவங்களால அந்த முதலோட வாழ்க்கை எப்படி மாறப்போகுதுன்னு படத்தை முடிக்கிறாங்க. ஒரு தரமான படம். லைட்டா லேக் அடிக்கும். ஆனா அங்கங்க வர பாட்டு நம்மள சமாளிக்கும். தமிழ் டப்பிங் சினிமாட்டோகிராஃபி டபுள் ஓகே. IMDb ரேட்டிங் 6.1, நம்ம ரேட்டிங் 6.5. லைல் குரோக்கோடைல் பாடும்